ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாய் வீட்டு ஸ்டைலில் 10 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சிக்கன் பிரியாணி தான் நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க. அவங்களோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்த சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இதை செஞ்சுருக்காங்க. அப்படியே நீங்கள் பாய் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே நல்லா வந்துருச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பிரியாணி சொதப்பாமல் சூப்பராக வரும். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி பிரியாணி பாத்திரம் வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து 1 கிலோ அளவுக்கு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதாவது வந்து ஒரு 6 அழாக்கு, 1 கிலோவுக்கு கொஞ்சம் கூட செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 6 அழாக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாத்திரம் வச்சுட்டு நல்லா காயட்டும். இந்த பக்கம் இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணியும் நம்ம சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு பிரியாணி சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்ம 6 டம்ளர் வந்து அரிசி எடுத்துருக்கோம். 1 கப்புக்கு வந்து 1.5 கப் தண்ணி. ஸோ அதனால் 1 டம்ளருக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 6 டம்ளருக்கு 9 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கிறோம். இது வந்து நம்ம தனியாக பண்ணுறதுனால 1 டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். 10 டம்ளராக நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி 1.5 டம்ளர் கணக்குக்கு எடுத்துக்கலாம். இப்போது அதை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் வச்சு. இப்போ இந்த அரிசியை ஒரு 2 வாட்டி மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே நம்ம தனியாக வச்சுக்க போகிறோம். அடுத்தது இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம 200 ml எண்ணெய், நெய் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 150 ml, நெய் வந்து ஒரு 50 ml இருக்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு இது நல்லா வந்து காய விட்டுடலாம். இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா 2 பிரிஞ்சி இலை, ஒரு 2 துண்டு பட்டை, இந்த ஸ்டார் அனீஸ் வந்து ஒரு 2 எடுத்திருக்கேன். ரொம்ப மசாலா சேர்க்கக்கூடாது. ரொம்ப மசாலா சேர்த்திங்கன்னா அதோட டாமினேஷன் ஜாஸ்தி ஆகிடும். நம்ம இஞ்சி பூண்டில் போட்டு அதுக்கு பதிலாக அரைச்சிக்க போகிறோம். இப்போது இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளியுமே அதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்படி நல்லா பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும், மேஷ் ஆகிடும். ஸோ அதனால் பெருசு பெருசாகவே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு கூட பார்த்திங்கன்னா ஈக்குவலாக நம்ம எடுத்து இதுக்கு போட போகிறோம். 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, இதுவுமே 200 கிராம் நம்ம சேர்க்கணும் 1 கிலோ பிரியாணிக்கு. அது கூட நம்ம கொஞ்சம் சோம்பு, ஒரு 4-5 லவங்கம் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா இதில் சேர்க்கும் போது உங்களுக்கு வாயில் கடிப்படும் போது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நம்ம அதையுமே இஞ்சி பூண்டு கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ தக்காளியுமே இதில் சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இதோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக 200 கிராம் ஈக்குவல் ரேஷியோவில் இஞ்சியும் பூண்டையும் எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி செய்யும் போது உங்களுக்கு வாசனையும் நல்லாயிருக்கும். இந்த மசாலாலாம் வாயிலையும் கடிப்படாது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அது பச்சை வாசனை போகணுன்ட்டு. இது பச்சை வாசனை கிடையாது. அதோட ஸ்மெல் வந்து நல்லா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிடணும். இப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இது வதக்கும் போது. அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. ஏன்னா வந்து சீக்கிரமாக அடிப்பிடிச்சிடும். இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் இன்றைக்கி எடுத்திருக்கோம். இது வந்து 100-150 கிராம் தான் இருக்கணும் ஒரு பீஸு. அதுதான் வந்து கணக்கு. இதை விட நீங்கள் சின்ன பீஸாக போட்டிங்கன்னா பீஸ் வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். நீங்கள் வந்து பிரியாணியில் பார்த்தீங்கன்னா பீஸ் தெரியாது. அதனால் இந்த அளவுக்கு பீஸ் இருந்தால் தான் உங்களுக்கு பிரியாணி செய்யும் போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த பீஸையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எப்போவுமே பிரியாணி செய்யும் போது இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போது செய்கிற பிரியாணி பார்த்திங்கன்னா தனியாக சாதம் வடித்து மிக்ஸ் பண்ணி மசாலாவோடு பண்ணுறாங்க. ஆனால் இதில் வர டேஸ்ட்டு அதில் வந்து வராதுன்னு தான் சொல்லணும். உண்மையிலே நீங்கள் இந்த மெத்தடில் செய்யும் போது சிக்கனோ மட்டனோ எதாக இருந்தாலுமே அதோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கிடும் பிரியாணிலையும். அதே சமயத்தில் அந்த கறி பீஸ்லேயுமே உங்களுக்கு அந்த மசாலாவும் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக செய்யும் போது அந்தளவுக்கு டேஸ்ட் வரலன்னு தான் சொல்வேன் நான். ஸோ அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கூடவே வந்து இப்போ ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா
முஸ்லீம்ஸ்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டைலில் தான் அப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் மாறிட்டே வருது. பட் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு பிரியாணியில் வந்து ஃபுல்லாக எல்லா ஃப்ளேவர்ஸுமே நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உப்பு அளவு தெரியலனா கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டில் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நான் கல் உப்பு தான் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். நம்ம இதில் தனி மிளகாய் தூள் தான் சேர்க்கணும். 1 கிலோ பிரியாணிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்தா காரம் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகவும் சேர்க்க வேண்டாம், கம்மியாகவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வேறு இதில் சேர்த்துருக்கோம். இதில் வந்து நான் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு காரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பிரியாணி செய்யும்போது எப்போவுமே தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட காரம் கலர் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி பிரியாணி செய்யும் போது உங்களுக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பிரியாணியும் நல்லா வந்து உதிரி உதிரியாக வரும், உடஞ்சி போகாது அரிசி, இல்லை குழஞ்சும் போகாது. இந்த ரேஷியோ வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம தண்ணி வச்சோம்ல, அதுவும் நல்லா சுட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுக்கு சுட வச்சு ஊற்றுறோன்னா சீக்கிரமாக உங்களுக்கு பிரியாணி ஆகிடும். அதனால தான் வந்து சுட வச்சு நம்ம ஊற்றுறோம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் அப்படியே ஊற்றலாம், பட் ஆனால் அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த மாதிரி தண்ணியை சூடு பண்ணி ஊற்றிட்டோன்னா நமக்கு டக்குன்னு பிரியாணி ஆகிடும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் குறைவாக இருந்ததுன்னா இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த அரிசியுமே இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊறியிருக்கும். அந்த அளவுக்கு ஊறினா போதும். இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி லேஸாக வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஃபைனலாக நம்ம இதில் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் பார்த்தலன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம உப்பு இதில் வந்து சேர்க்க முடியாது. ஸோ அதனால் ஃபைனலாக இன்னொரு வாட்டி செக் பண்ணிவிட்டு உப்பை வந்து சேர்த்துடலாம். உப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அரிசி சேர்த்துருக்கோம்ல, அதுக்கும் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிட போகிறோம். நீங்கள் இந்த ரேஷியோவில் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி பிரியாணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வரும். பிரியாணி வராதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மெத்தடில் செய்யும்போது நல்லா வரும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை நம்ம பிழிஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு பிழிஞ்சிடுங்க. ஏதாவது சீடு இருந்தால் கூட இந்த மாதிரி ஃபில்டர் ஆகிடும். அதனால தான் நான் கரண்டி வச்சு பிழிகிறோம். இப்போ எலுமிச்சம்பழம் ஜூஸையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கலரி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட போகிறோம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் வந்து இந்த பிரியாணி இப்போது வேகணும், அவ்வளோதான். எல்லா மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ அது வெயிட்டுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருங்க. ஏன்னா சைடில் வந்து இந்த ஏரும் போகாமல் நல்லா வந்து உங்களுக்கு அப்படியே தம்மில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஆகிடும். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இதை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போவே ஆல்மோஸ்ட் வந்து 90% குக் ஆகி வந்துருச்சு. லேசாக வேணால் கலந்து பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. 90% அளவுக்கு இந்த அரிசி வெந்திருக்கு. இன்னும் வந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இறக்கணுன்னா நல்லா வந்து இந்த ரைஸ் பூத்தா மாதிரி வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சூப்பராக இருக்கும். இப்போ லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திரும்பியுமே மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா இதில் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஹோட்டல்ஸ்லலாம் சாப்பிடுவோம்ல, அங்கங்கே வந்து இந்த ஆரஞ்சு கலர் தெரியும், அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஃபுட் கலரை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன்.
இது வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக நம்ம போட்டுட்டு இதை ஃபுல்லாக கலர போகிறதில்ல. உங்களுக்கு அங்கங்கே ஒரு ஒரு அரிசியில் வந்து இந்த ஆரஞ்சு கலர் தெரியும். அதுக்காக வந்து இதை நான் லேசாக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் மேலே தூவிடுங்க. தூவிட்டு திரும்பியுமே மூடியை போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இறக்கிக்கலாம். திரும்பியும் அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணி அப்படியே மேலே வச்சிடலாம் வெயிட்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக பிரியாணி நல்லா பூத்து வந்திருக்கு. அந்த அரிசிலாம் நல்லா வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அரிசி நல்லா வெந்து ட்ரையாக ஆகிடுச்சு. தண்ணியெலாம் சுத்தமாக இல்லை. இப்போ லேசாக அந்த மாதிரி கலந்து விட்டு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குன்னு. கலரும் பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் இதே வந்து குக்கர்லேயும் செய்யலாம். பட் இந்த மாதிரி தனியாக செய்யும் போது உங்களுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். குக்கரில் செஞ்சிங்கன்னா இதே மெத்தடில் செஞ்சுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு இறக்கிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ அவ்வளோதான், சூப்பரான பாய் வீட்டு ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இது கூட வேக வச்சு முட்டை வச்சு சாப்பிடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட டெக்ஸ்சர், கலர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் போட்டு இதை சர்வ் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க வீட்டில். அதோட வாசனை, டேஸ்ட்டு, கலர் எல்லாமே வந்து பக்காவாக வந்துச்சு. இது கூட சைட் டிஷ்ஷாக சிக்கன் 65ஓ தயிர் பச்சடி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் மட்டன் கூட செய்யலாம். மட்டன் செய்யும் போது மட்டனை தனியாக வேக வச்சு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி சேம் இதே மெத்தட்லேயே செய்யலாம். இப்போ இது கூட சிக்கன் 65 வச்சுட்டு தயிர் பச்சடியும் கொஞ்சம் வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குன்ட்டு. இனிமேல் ஹோட்டல்லலாம் போய் நீங்கள் வாங்கி சாப்பிட வேணாம், இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும் போது. இப்போ இந்த பிரியாணி கூட கொஞ்சம் சிக்கன் 65, முட்டை, அதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர் பச்சடி வச்சு சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.